வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிவராத்திரிக்கு நாங்கள் எப்படி பூஜை பண்ணியிருந்தோம், கோவிலில் போயிட்டு சிவராத்திரியை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், சிவனை நாங்கள் எப்படி வழிபட்டிருந்தோம், அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே போல் சாயந்தர வேளையில் சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வீட்டிலே பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போயிருந்தோம். மருந்தீஸ்வரர் ஆலயம் ரொம்பவே ஒரு பழமை வாய்ந்த ஆலயம். அங்கே பெருமான் சிவபெருமான் மருந்தீஸ்வரராகவும் அம்பாள் திரிபுர சுந்தரியாகவும் அங்கே காட்சி அளிக்கிறாங்க. கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்பவே ஒரு பழமை வாய்ந்த கோவில். நீங்கள் அந்த கோவிலை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அவ்வளோ புராணம் வேதங்கள் எல்லாத்துலேயும் நம்ம மருந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக அதாவது திருவான்மியூர் அப்படின்ற பேர் கூட எப்படி வந்ததுன்னா, திருவால்மீகி அவரோட பேரை வச்சு தான் அவர் இந்த கோவிலில் பூஜை பண்ணதுனால திருவான்மியூர் அப்படின்ற பேர் கூட வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் சிற்பங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சிவராத்திரியை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கோவிலுக்கு வீட்டிலலாம் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சு. 8 மணியே போல் தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம். போகும்போதே ரொம்ப நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நல்ல க்ரௌடு. லைட் டெக்கரேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன தான் நம்ம சீக்கிரமாக போய் சாமி நம்ம க்யூவில் நின்று லைனில் உடனே போய் பார்த்துட்டாலும் அந்த லைனில் நின்று லேட்டாக பொறுமையாக நிதானமாக கஷ்டப்பட்டு பார்க்குற சந்தோஷமே ஒரு சந்தோஷம்தான். அப்படி தான் நாங்கள் சுவாமியை இன்றைக்கி தரிசனம் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சிவராத்திரி நாங்கள் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம் கோவிலில். ஆனால் இன்னொன்று ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அந்த க்ரௌட்லேயும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக திருப்தியாகவே இருந்துச்சு. ஒரு கஷ்டமே தெரியல. அந்தளவுக்கு நாங்கள் க்ரௌடில் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணோம். அங்கே கோசாலை எல்லாமே எல்லா கோவில்லையும் இருக்கக்கூடிய கரெக்டான எல்லாமே அங்கே மருந்தீஸ்வரர் கோவிலில் எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அவ்வளோ அழகாக கோவிலை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே அதாவது மருந்தீஸ்வரர் டாக்டருக்கெல்லாம் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்தீஸ்வரர் சிவபெருமான் அவர்கிட்ட நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நம்ம வேண்டினாலே கண்டிப்பாக அவர் உடனே கை கொடுப்பாரு. நம்ம வேண்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கலாம். தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அனுபவம் இருக்குது. மருந்தீஸ்வரர் அவ்வளோ சக்தி உடையவர். கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. எல்லாமே அழகாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிரசாதம்லாம் கூட ரொம்ப சூப்பராக அழகாக மக்களுக்கு சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இசை கச்சேரிகள்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இசை கச்சேரியில் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோவில் பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் இசை கச்சேரியில் உட்காந்துட்டோம். சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டே நம்ம சிவராத்திரி முழுக்க நம்ம கண் விழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசை கச்சேரி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதோடு அந்த ஸ்டேஜில் அந்த பெயிண்டிங்ஸ் இருந்தது பாருங்கள். அப்படியே சிவனும் சக்தியும் நடராஜராக அம்பாலும் கூட நடனம் ஆடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக அம்பாலும் சிவனும் நடனம் ஆடுற மாதிரி ஒரு பெயிண்டிங்கு. அந்த கைலாய மலை சிவனும் சக்தியும் நடனம் ஆடுறது, இந்த சைடு நாரதர் வீணை இசைக்கிறது, இந்த சைடு நந்தி பகவான் மத்தளம் வாசிக்கிறது, கணங்கள் எல்லாம் இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிற மாதிரி இன்னும் அழகாக அந்த உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி பாருங்கள், அவ்வளோ பெயிண்டிங்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறத விட நான் அந்த பெயிண்டிங்ஸை ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டான்ஸும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அங்கே திருவான்மியூரில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற டான்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் நிறைய அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்படியே கண்ணை கூட சிமிட்ட முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம்.
எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான டான்ஸ், எதுவுமே மிஸ்டேக் சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக ஆடி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. சிவராத்திரியை நாங்கள் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஃபுல்லுமே வந்து சிவன் நாமத்தையே நம்ம வந்து ஜெபிக்கிற மாதிரியே அந்த கோவிலில் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சிவராத்திரி நைட்டு தங்கிட்டு காலையில் விடிகாத்தால் வந்துட்டு வீட்டுக்கு நான் வந்து சுவாமிக்கு மறுபடியும் பூஜை பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சிட்டேன். இப்படி தான் இந்த வருஷம் நான் சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக்ஸாக பேசியிருந்தால் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.